திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு பரிந்துரை. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. திருப்புவனத்தில் விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் பிளாஸ்டிக் பைப் மூலம் தாக்கப்படும் அதிர்ச்சி காட்சிகள் வெளியீடு. நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ ஆதாரம் வெளியானதால் பரபரப்பு. திருப்புவனத்தில் போலீசார் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. உடலின் ஒரு பாகம் கூட விடாமல் தாக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் அதிர்ச்சி. அஜித்குமார் மிருகத்தனமாக தாக்கப்பட்டதில் இறந்துவிட்டார் என நீதிபதிகள் ஆவேசத்துடன் கருத்து. கொலை செய்பவர்கள் கூட இதுபோல தாக்க மாட்டார்கள் என கருதுவதாகவும் வேதனை. திருப்புவனம் இளைஞர் மரண விவகாரத்தில் மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது என நீதிபதிகள் கருத்து. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது எனவும் திட்டவட்டம். பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை தாக்கி உள்ளார்கள் என நீதிபதிகள் கண்டிப்பு. எஃப்ஐஆர் பதியாமல் சிறப்பு படை எப்படி வழக்கை கையில் எடுத்தது என்றும் கேள்வி. தொடரும் லாக்அப் மரணங்களை தடுக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? திருப்புவனம் இளைஞர் மரண விவகாரத்தில் நீதிபதிகள் கேள்வி. திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை செய்ய வேண்டும். நீதிபதி விசாரணை என்றால் நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு. திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விசாரணை நீதிபதியிடம் இன்று வழங்க வேண்டும். சிவகங்கை எஸ்பி ஆய்வாளர் மற்றும் விசாரணை அலுவலருக்கு நீதிபதிகள் உத்தரவு. திருப்புவனம் இளைஞர் மரண வழக்கில் தொடர்புடைய உயர் அதிகாரிகள் உட்பட அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அறிக்கை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் அதிரடி உத்தரவு. காவல் நிலையம், கோவில் என வழக்கில் தொடர்புடைய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும். சிசிடிவி பதிவுகளை மாற்றம் செய்யவோ அழிக்கவோ கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவு. கோவில் ஊழியர் கழிவறையிலிருந்து எடுத்த 17 வினாடி வீடியோ முக்கிய சாட்சியாக அமைந்துள்ளது. வழக்கறிஞர் ஹென்றி இதுபேன் தகவல். போலீஸ் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் சிவகங்கை எஸ்பி ஆஷித் ராவத் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். ராமநாதபுரம் எஸ்பி சந்தீஷ் சிவகங்கை மாவட்ட எஸ்பியாக கூடுதல் பொறுப்பேற்பு. சிவகங்கை எஸ்பியை ஏன் இடமாற்றம் செய்தீர்கள் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கேள்வி. மாவட்ட எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தல். திருப்புவனத்தில் போலீசார் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த விவகாரம். மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம். போலீஸ் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் கைதான காவலர்களின் குடும்பத்தினர் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையம் முன் தர்ணாவில் ஈடுபட்ட உறவினர்கள். திருப்புவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்போன் மூலம் ஆறுதல். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார். அவன் ரொம்ப எங்கள் அம்மா
சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியம் பாருங்க. சரிங்க சார், ஓகே சார். அஜித் குமாரின் சகோதரருக்கு அரசு பணி வழங்கப்படும் எனவும் உறுதி. ரொம்ப சாரிமா, இந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது என அஜித் குமாரின் தாயாரிடம் வருத்தம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின். யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு என்றும் பேச்சு. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு, தைரியமா இருக்கு. திருப்புவனம் இளைஞர் மரண விவகாரத்தில் சாரி என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினின் பதிலா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையே என்றும் கடும் தாக்கு. திருப்புவனத்தில் போலீசார் விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் ஆறுதல். ஆட்சியர் பொற்கொடி, எம்எல்ஏ தமிழரசி ரவிக்குமார் ஆகியோரும் ஆறுதல் கூறினர். திருப்புவனம் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சித்து கெட்ட பெயர் வாங்க விரும்பவில்லை. மக்களுக்கு பாதிப்பு வரும்போது சமரசம் இல்லாமல் முதல்வர் நடவடிக்கை எடுப்பார் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திட்டவட்டம். விசாரணை என்ற பெயரில் ஒரு உயிரை எடுத்தவர்களை ஒருபோதும் மன்னிக்க கூடாது என திமுக எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ஆவேசம். கைதான காவலர்கள் கழிவறையில் வழுக்கி விழுவார்களா என்றும் கேள்வி. திருப்புவனத்தில் போலீசார் விசாரணையில் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போராட்டம் அறிவிப்பு. சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே நாளை காலை 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம். விருதுநகர் மாவட்டம் சின்ன காமன்பட்டி பட்டாசாலை வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு. ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. பட்டாசாலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிதி உதவி. சாத்தூர் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு. கூடுதல் நிவாரண தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். முதல்வர் பட்டாசு ஆலைக்கு சென்று பாதுகாப்பு குறித்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் இவ்விபத்தை தடுத்திருக்கலாம். தொடரும் விபத்துகளை அரசு கண்டுகொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தெலுங்கானா மருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36ஆக அதிகரிப்பு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 1 கோடி நிவாரணம் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவிப்பு. முதல் முறையாக வேலைக்கு செல்பவர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமல்படுத்தப்பட உள்ள திட்டம். பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழி சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1853 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் திட்டம். பிரதமர் மோடி இன்று முதல் 8 நாட்கள் பிரேசில், கானா, அர்ஜென்டினா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம். பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. அனைத்து ரயில் சேவைகளையும் ஒரே செயலியில் பெறும் வகையில் ரயில் ஒன் என்ற புதிய செயலி அறிமுகம். டிக்கெட் முன்பதிவு, PNR குறித்த தகவல், உணவு முன்பதிவு போன்ற பல சேவைகளை எளிதாக பெறும் வகையில் நடவடிக்கை.
தமிழ்நாடு வன சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். 5 மாதங்களுக்கு பிறகு நடவடிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு வரும் 11ஆம் தேதி வரை சிறை. இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நடப்பாண்டு முதல் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். வெற்றி நிச்சயம் திட்டத்தின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு. ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைத்த பின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடம் விசாரணை நடத்த கோரிய வழக்கு தள்ளுபடி. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட 3 மீது மதுரை போலீசார் வழக்கு பதிவு. முருகன் மாநாட்டில் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. சென்னை சைதாப்பேட்டையில் அமித்ஷாவை விமர்சித்த விவகாரத்தில் ராசாவை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது. தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு. நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. கடந்த 2011ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலத்தில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியை வெடிகுண்டு வைத்து கொல்ல முயன்ற வழக்கு. தலைமறைவாக இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. புழல் சிறையில் கைதிகளின் அறைக்கு சோதனைக்கு சென்ற சிறை காவலர் மீது தாக்குதல். பிரபல ரவுடி ராதா, வெள்ளைக்காலை உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்குவேன் என இன்ஸ்டாவில் பதிவிட்ட இளைஞர் கைது. விளையாட்டாக பதிவிட்டதாக விசாரணையில் வாக்குமூலம். சிவகங்கை அருகே தனியார் மகளிர் விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த விவகாரம். மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக குற்றம் சாட்டி மருத்துவமனை முன் உறவினர்கள் திரண்டதால் பரபரப்பு. டார்க் நெட் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட கெட்டோமெலன் கும்பலின் முக்கிய நபரான எடிசன் பாபு கொச்சியில் கைது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிரடி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முதல்கால யாகசாலை பூஜை. வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் வேத மந்திரங்கள் முழங்க தொடக்கம். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்றும் திட்டவட்டம். திருப்பதி திருமலையில் உள்ள அன்னமய்யா பவன் கூட்டரங்கம் அருகே சிறுத்தை புலி நடமாட்டம். இரவு நேரத்தில் பக்தர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தல். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் 20 பேர் மாரடைப்பால் உயிரிழந்த விவகாரம்.
உயிரிழப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறிய கருத்தால் சர்ச்சை. ஆர்சிபி வெற்றி பேரணி கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான IPS அதிகாரி விகாஷ்குமாரின் இடைநீக்கம் செல்லாது. உடனடியாக பணியை தொடர கர்நாடக அரசு அனுமதிக்க வேண்டும் என மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவு. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழப்பு. 332 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான 16 பேரை தேடும் பணி தீவிரம். வாஷிங்டன் DC சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத்துடன் சந்திப்பு. இந்தியா அமெரிக்கா பாதுகாப்பு கூட்டாண்மையை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக ஜெய்சங்கர் தகவல். அமெரிக்காவின் உதா மாகாணத்தில் உள்ள இந்து கோயிலில் துப்பாக்கிச்சூடு. 20 முதல் 30 குண்டுகள் வரை கோயில் மீது பாய்ந்துள்ள நிலையில் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இந்திய தூதரகம் வலியுறுத்தல். இந்தியாவுடன் அமெரிக்கா புதிதாக ஒப்பந்தம் செய்ய போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அந்த ஒப்பந்தம் வித்தியாசமானதாக இருக்கும் என்று கருத்து. வரலாற்றில் எந்த மனிதரையும் விட அதிக சலுகைகளை அனுபவிப்பது எலான் மஸ்க் தான் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. சலுகைகள் மட்டும் இல்லை என்றால் கடையை காலி செய்துவிட்டு தென் ஆப்பிரிக்காவுக்கே செல்ல வேண்டியிருக்கும் என்றும் விமர்சனம். தாய்லாந்து பிரதமர் பைத்தோங்தன் சினவர்த்ரா திடீர் பதவி நீக்கம். கம்போடியாவுடனான எல்லை பிரச்சினை விவகாரத்தில் செனட் நீதிமன்றம் அதிரடி. இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணி 2வது போட்டியில் வெற்றி பாதைக்கு திரும்பும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஃபிட்னஸ் காரணங்களால் பும்ரா விளையாடுவது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என கேப்டன் கில் கருத்து. தாகூருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி விளையாட வாய்ப்புள்ளதாகவும் தகவல். TNPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது திருப்பூர் அணி. தகுதிச் சுற்று போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை 79 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய திருப்பூர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சனை இணைப்பது குறித்து பரிசீலனை. ட்ரேடிங் செய்ய வாய்ப்பு என கூறப்பட்ட நிலையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு CSK நிர்வாகம் தரப்பில் தகவல்.